ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா ஒர்க் ஏரியா தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு க்ரீன் கலர் பாக்ஸ் ஒன்று அவுட்டரில் இருக்கும், அதுதான் ஒர்க் ஏரியா. ஒர்க் ஏரியா வந்து வியூவில் போய் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஏரியான்னு இருக்கும். இது 5 டிவிஷனாக பிரிக்கலாம். ஃபஸ்ட் 2 டிவிஷன் என்டையர் மாடலில் குறிக்கும். ரெண்டாவது இருக்கிற டிவிஷன்ஸ் வந்து இண்டிவிஜுவல் பார்ட்ஸ் குறிக்கும். லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து பர்டிகுலர் ரீஜனை குறிக்கும். சரி, நம்ம இப்போ வந்து ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போது அவுட்டரில் இருக்கிற க்ரீன் ஏரியா தான் உங்களுக்கு வந்து ஒர்க் ஏரியா. ஸோ வந்து நம்ம இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். என்னென்னா, ஃபஸ்ட்டு நான் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு 2 வியூ க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இதை ரைட் கிளிக் பண்ணி உங்களுக்கு இன்னொரு வியூ க்ரியேட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் டேப் கொடுத்து நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம் பிட்வீன் வியூஸ்க்கு. சரி, ஸ்விட்ச் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இந்த வியூவில் மட்டும் நான் வந்து செலக்டட் கொடுக்க போகிறேன். ஸோ வந்து கீழே இருக்கிற 4வது ஆப்ஷன் தான் அது. ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த வியூவில் மட்டும்தான் தெரியும். க்ரீன் கலர் பாக்ஸும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்க் ஆகிடும். ஸோ வந்து மிச்சம் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் எதுவுமே வந்து நம்மளுக்கு விசிபிளாக இருக்காது, ஆனால் வேறு வியூவில் விசிபிளாக இருக்கும். ஸோ அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லா வியூலேயுமே வந்து உங்களுக்கு செலக்டட் ஆப்ஜெக்ட் மட்டும்தான் விசிபிளாக இருக்கும். ஸோ இப்படி வந்து பர்டிகுலராக நம்ம விசிபிலிட்டியை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அண்ட் ரீஜன் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நீங்கள் மாடல் ஸ்பேஸை கிளிக் பண்ணிவிட்டு விசிபிலிட்டி வந்து இப்போ வந்து எனக்கு ஷோ ஆகணும் அப்படின்னா இந்த வியூவில் மட்டும்தான் இந்த 2 ஆப்ஜெக்ட்ஸ் தெரியும், அடுத்த வியூஸில் தெரியாது. அதே மாதிரி ஃபஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா எல்லா வியூஸுமே வந்து அவைலபிளாக இருக்கும், எல்லா ஆப்ஜெக்ட்டுமே விசிபிள் ஆகிடும். கடைசியாக இருக்கிற ஆப்ஷன் ரீஜன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பர்டிகுலர் ரீஜன் செலக்ட் பண்ண சொல்லுவோம். ரீஜன் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விசிபிலிட்டியை நீங்கள் மறுபடியும் டெப்த்து கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் ஒர்க் ஏரியாவை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்படி வந்து நம்ம வந்து ஒர்க் ஏரியா எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். ஒர்க் ஏரியா எதுக்குன்னா ஒரு பெரிய ப்ராஜெக்டில் பர்டிகுலர் ஏரியா மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு தான் யூஸ் ஆகும். தேங்க்யூ கைஸ்.